சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், தமிழ் வளர்ச்சி, கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை ஆகிய துறைகளில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது 110 விதியின் கீழ் தமிழக முதல்வர் விஜய் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசானது முதன்மையாக கொண்டுள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்கிற பெயரில் மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் விரிவுபடுத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். இதன்படி தற்போது பெண்கள் மாநகர மற்றும் நகர பகுதிகளில் குறிப்பிட்ட அரசு பேருந்துகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண திட்டம் இனி கூடுதல் வகை பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம், நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதிகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்நிலையில் முதல்வர் விஜய் அறிவிப்பை அடுத்து வருகின்ற அக்டோபர் 2 முதல் மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ளும் பேருந்துகளிலும், புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியும். தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 6000 கோடி செலவினம் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்கள் இந்த திட்டத்தை பெறுவதற்கு வருமான உச்சவரம்போ அல்லது மேற்கொள்ளப்படும் பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை எனவும், திருநங்கைகளும் கட்டணமில்லா பயணங்களை மேற்கொள்ள அனுமதி செய்யப்படுகிறது. முதல் கட்டமாக மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கிடையே பயணங்கள் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.